ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தலைவர் தம்பி தலைமையில் ஜீவாவோட படம். எதிர்பாராமல் இது ஒரு ரேஸில் உள்ள வந்த மாதிரி பெரிய பெரிய படங்கள்லாம் வராமல் போய் பல ட்விஸ்ட் நடந்த டைமில் பொங்கலுக்கு செமையாக லோ பட்ஜெட்டில் ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுத்துருக்கு. ஃபேமிலியாக போய் கொண்டாடிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது படம். ஜீவா மலையாள டைரக்டரு. ஜீவாவுக்கு இது ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வெற்றின்னு தான் சொல்லணும். ஒரு சின்ன கிராமம் அப்படியே அந்த மலையாள ஃபீல்டில் அழகாக எடுத்திருப்பாரு. அதில் இவர் தான் பஞ்சாயத்து தலைவர். எதா இருந்தாலும் நல்லதும் சரி கெட்டதும் சரி இவர் தான் போய் முன்னே நிற்பார். அப்படிதான் இளவரசி வீட்டில் விடிஞ்சா காலைல 10:30 மணிக்கு கல்யாணம். இவர் தான் முன்னே இருந்து நடத்துவார் அந்த ஊர் தலைவர்ன்ற முறையில். அதே டைமில் பக்கத்து வீட்டில் தம்பிராமையா அவருக்கும் இளவரசிக்கும் ஆகவே ஆகாது. அவங்க அப்பா இறந்துடுறாரு. அவரு இதான் சாக்குன்ட்டு காலையில் அதே 10:30 மணிக்கு எங்கள் அப்பாவுக்கு ஊர்வலமாக அந்த சாபனம் எடுக்கணுன்றார். ஜீவா இங்கேயும் அங்கேயும் மாட்டிட்டு முழிப்பார். ஏன்னா இந்த வீட்டில் 4 ஓட்டு, அந்த வீட்டில் 4 ஓட்டு, 8 ஓட்டு. இந்த ஓட்டுக்காக ஓடி கிராமத்தில் பண்ணுற மாதிரி 2 பேரையும் ஹேண்டில் பண்ணும். மாட்டிட்டு முழிப்பார் 2 பேர்கிட்ட. இதே டைமில் இவருக்கு போட்டியாக பஞ்சாயத்து தலைவராக நின்றவர் இந்த ஒரு கேரக்டர் வரும். அவர் காமெடி கேரக்டரு, கோபி கேரக்டரு. அவர் பக்கா. அவர் அதுக்கு ஜீவாவுக்கு என்னென்னலாம் ட்விஸ்ட் பண்ணி தடுத்து இவர் ஸ்கோர் பண்ணி இவர் ஓட்டு வாங்குறதுக்கு பண்ணணுன்றதை நல்லா பண்ணியிருப்பாரு. லப்பர் பந்திலே ஹரிஷ் கல்யாண் கூட நல்லா பண்ணியிருப்பாரு, குடியார ஃப்ரெண்டா. இதுலேயும் சூப்பராக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அந்த பொண்ணு பார்க்க டிராவல்லே ஒரு கேரக்டர் காட்டிட்டு இருப்பாங்க, அந்த மாப்பிள்ளை கேரக்டர். அவங்க லாங்குவேஜே ஒரு நல்ல அவங்க காமெடியாக பேசிட்டு அந்த மாப்பிள்ளை கேரக்டர் அல்டிமேட்டு. ஒரு தெருவு, 2 வீடு, ஒரு 20-30 பேர் கிராமத்து மக்கள், ஒரு தண்ணி டேங்க் ஆப்போசிட்டில் காட்டுவாங்க. அது எல்லாத்துக்கும் ஒரு காரண கருத்தோட கிளைமேக்ஸ் முடிப்பாங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க, நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. இது எதிர்பார்க்காம ஒரு ஒரு சூப்பராக இருக்கும் தேட்டரில். ப்ளஸ் அந்த கிராமத்து மக்களும் நல்ல கிராமத்து ஃபீல் இருக்கிற ஒரு ஆளால் தான் இது பண்ண முடியும். எல்லாம் கிராமத்து லேடிஸ்லாம் அந்த கல்யாண வீட்டில் ஃபங்க்ஷனில் இருப்பாங்க. பக்கத்தில் செத்துட்டாங்கன்னதும், ஏன்னா 2 ஃபேமிலி 2 பேருக்கும் பொது தானே கிராமத்து மக்களுக்கு. உடனே அங்கே போய் ஒரு அட்டண்டன்ஸை போடணுன்ட்டு அப்படி முடியெல்லாம் கழிச்சு விட்டுட்டு அங்கேயும் போய் ஒரு அட்டண்டன்ஸை போடுவாங்க. அந்த கிராமத்து நேட்டிவிட்டி கரெக்டாக பண்ணியிருப்பாரு. நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் கூட கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஆனாலும் இந்த டைமுக்கு இது ஒரு பெரிய ஒரு நல்ல திருப்தியாக இருந்தது. இது கண்டிப்பாக போய் ஃபேமிலியோட பார்க்கலாம். இதை பற்றின உங்க கருத்தை கமெண்ட்ல தெரியுங்க.